எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் கோல்டு பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். கோல்டில் நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரோ லெவலில் ட்ரேட் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். அதை தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். நீங்களும் வந்து ஒரு ப்ரோ லெவலில் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாம் வந்து ஃபாரெக்ஸில் மேஜர் கரன்சி கோல்டு அண்ட் சில்வர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் இருக்க போகுது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் வீக்கில். அதை பார்த்துருவோம். கரெக்டாக வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து சிமெட்ரிக் வந்துருந்தது. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் செட் பண்ண போகிறோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கு. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் 15 மினிட்ஸ் சார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு Thursday வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது. ஸோ இது வந்து நம்ம வந்து பிஃபோர் என்ட்ரி ஆஃப்டர் என்ட்ரி வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். 15 மினிட்ஸில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அக்ரிசிவாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பை ஆகி போயிட்டுருக்கு. 70% வந்து டார்கெட் கம்ப்ளீட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து கரெக்ஷன் வந்து வந்திருக்கு. கரெக்ஷன் வந்து 882ல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து டார்கெட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஹிட்டாக இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா 882 மேபி 82 கிட்ட தான் வந்திருக்கு. 786 வந்து அடிச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கு. இது வந்து டார்கெட் போக வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் வந்து ஆயிருக்கு. ஓகே, நம்ம வந்து பிஃபோர் என்ட்ரி ஆஃப்டர் என்ட்ரி வந்து பார்த்துருவோம். நாம் ட்ரேட் பண்ண சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இது தான். 15 மினிட்ஸில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3973 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4060. ஸோ இது வந்து டார்கெட் வந்து எப்படி ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் போயிருக்கு. கரெக்ஷன் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன பேனிக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸிட் தான் ஆகிருப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அண்டு ஸ்கேல்பிங் கம்பைன் பண்ணி பண்ணுறோம். அது போலவே ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்குது. நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் என்ட்ரி ஆஃப்டர் என்ட்ரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த ட்ரேடுக்கு போவோம் வாங்க. இதை வந்து நம்ம டெலிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் நாம் வந்து இந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ட்ரெண்ட் லைன் டச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைன் கிடைக்கிது. ஸோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆகிருச்சு. அதை செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பை ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருச்சு. நம்ம வந்து பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். இந்த என்ட்ரியை ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. வாங்க அது பிஃபோர் என்ட்ரியை பார்த்துருவோம். ஓகே, இந்த ட்ரேடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணோம். நல்லா 1:4 வந்து டார்கெட் இருந்தது. பட் வந்து இது எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருச்சு. ஓகே, நம்ம அடுத்த செட்டப் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ப்ராஃபிட், இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ். ஓகே, நம்ம அடுத்த என்ட்ரி பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. நாம் இதை டெலிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து எந்த ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம்.
ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலிங் வெஜ் வரும்னு சொல்லிட்டு. பட் வந்து அது ஃபார்மேஷன் ஆகிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அது வந்து டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பார்க்குறோம். பட் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேல்பிங், நிறைய ஸ்விங்கெலாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சிமெட்ரிக்கல் பார்த்தோம், ஒரு ஸ்விங் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் ட்ரெண்ட் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்துருந்தது. ஸோ இந்த பாட்டமில் இருந்து பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு புல் ஃப்ளாக் பார்த்தோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். 3 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் ஃப்ளாக் நல்லா சப்போர்ட் ஏரியாவில். நம்ம வந்து புல் ஃப்ளாக் வந்து டார்கெட் செட் பண்ணுறோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா, ஒரு புல் ஃப்ளாக், நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். டார்கெட் கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு. நம்ம பிஃபோர் என்ட்ரி வந்து அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, இந்த பாட்டமில் நம்ம வந்து புல் ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 தேர்ட் டச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்ன் வந்து வந்துருந்தது. வாங்க அதை பார்ப்போம். இது வந்து மார்க் பண்ணிப்போம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்ல செக் பண்ணிவிடுவோம். ஒன் ஹவரில் ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தேர்ட் டச்சில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் இது. டார்கெட் கரெக்டாக கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் வந்து நம்ம 1 ஹவரில் தேர்ட் டச்சில் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து வந்திருந்தது. அக்ரெசிவாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட், நல்ல ஒரு ப்ராஃபிட். இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் என்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் என்ட்ரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே க்ரியேட் பண்ணாலும் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம்னு கேட்டால் அப்படி கிடையாது. நமக்கான ஏரியாவில் பேட்டர்ன் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஏன்னா பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெட்ன்னு சொல்கிறது வந்து புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி. ஓகே, நம்ம அடுத்த பேட்டர்ன் போவோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உள்ளே தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதை டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இங்கே ஒரு ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த தேர்ட் டச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடு தான் உடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டச்சில் இருந்து பாட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது போலவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்திருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்விங் வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணலை. நமக்கான ட்ரேட் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கு. டார்கெட்டும் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அது வந்து பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணோம். பட் ஃபார்மேஷன் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த தேர்ட் டச் தெரியுதுங்களா? இந்த தேர்ட் டச்சில் இருந்து பாட்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது போலவே வந்து பார்த்திங்கன்னா
கரெக்டாக வந்திருக்கு மார்க்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் என்ட்ரி டாப்லேருந்து பாட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்த என்ட்ரி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டமில் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ல நல்லா சப்போர்ட் ஏரியாவில் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. வாங்க அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, 3 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் டார்கெட் செட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்ஜ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் போயிருக்கு. பட் இந்த லாங் ரன் வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணல. பட் நம்மளுக்கு சினாரியோ தெரியும் பாட்டம் வந்து டாப் தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது போலவே பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அக்ரெசிவாக தான் போவோம். பட் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வச்சிருக்கு. க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து டைரக்ட்டா வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. நான் வந்து கரெக்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வெயிட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்திருக்கு. 0.5 ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா வந்து 0.5 ரீட்ரேஸ்மென்ட். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்லேயே ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கோம். பிரேக் அவுட் ஆயிட்டு சின்ன கரெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த டாப்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். 3 மினிட்ல. வாங்க அத பார்த்துருவோம். 3 மினிட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நமக்கே தெரியும் 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்போ வேணா வந்து சப்போர்ட் எடுத்து பை ஆகலாம் அப்படின்னு வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன். இருந்தாலும் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். ஒரு குட்டி ஸ்கேல்பிங். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் வந்து ரன்னிங்ல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1:30 தான் நான் வந்து புக் பண்ணேன். பட் வந்து ஃபுல் டார்கெட்லாம் நான் எய்ம் பண்ணல. ஏன்னா ஒரு கரெக்ஷன் ட்ரேட் நம்மளுக்கே தெரியுது. நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியால வந்து நம்ம டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். நாம இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரியை செக் பண்ணி பார்த்துருவோம். அதே டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், பிரேக் அவுட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். வாங்க பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி செக் பண்ணி பார்த்துருவோம். நாம பார்த்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிஃபோர் என்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. பிஃபோர் என்ட்ரி இது பிரேக் அவுட் ஆகிட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. சைட்வேஸ் ஆரம்பிச்சுட்டு ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் நோக்கி வந்திருக்கு. பட் ஃபுல் டார்கெட் நம்ம எய்ம் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து முன்கூட்டியே நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள்குள்ளவே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். பிரேக் அவுட்லயும் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த என்ட்ரி வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆயிட்டு ட்ரெண்ட் லைன் கரெக்ஷன் தான் வெயிட் பண்றோம். வாங்க அத பார்ப்போம். ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா சார்ட் வந்து அப்போ தான் கிளியரா விசிபிளா இருக்கும். ஓகே. நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன்ல அக்ரெசிவா மூவ் பண்ணுவோம். பட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க க்ளோஸ் வந்து பிரேக் அவுட்ல இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வச்சிருந்தா நம்ம வந்து அக்ரெசிவா போயிருப்போம். இருந்தாலும் வந்து பெரிய கேண்டிலா இருக்கு. ஸோ கரெக்ஷனுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். 0.5 ரீட்ரேஸ்மென்ட்ல நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இங்க வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ அது போலவே வந்து நமக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்துட்டோம்.
டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் செட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 230 கிட்ட டார்கெட் இருந்தது. ஃபுல் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4233. ஒரு 10-20 பாயிண்ட் வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து புக் பண்ணுறது நல்லது தான். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேட்டர்ன் பார்த்து பாருங்கள். ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் தான் ஃபைல் ஆயிருக்கு. மற்றெல்லாம் வந்து ஒர்க் ஆகிருக்கு. சப்போர்ட் ஏரியா ஒரு புல் ஃப்ளாக், இங்கே ஒரு ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன், மறுபடியும் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷனில் ஒரு ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருந்தோம். அந்த கரெக்ஷன் வந்திருக்கு. நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். கோல்டு 1 ஹவர் சார்ட்டு டிசைனிங் ட்ரையாங்கிளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரிசிவாக போக முடியாது. பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது கேண்டில். ஸோ நம்ம வந்து கரெக்ஷன் வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் 0.5 ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. பை என்ட்ரி நம்ம பை எடுத்தாச்சு. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்பி நியூஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். நியூஸ் இருந்துட்டு போனால் நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிட்டோம். டார்கெட் செட் பண்ணிட்டோம். நம்ம என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4050. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4230 வந்து டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அடிக்குதா டார்கெட் அடிக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். என்எஃப்பி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேவரபிள் தான் வந்திருக்கு. பேட்டர்ன் படி ட்ரெண்ட் படி தான் வந்திருக்கு. ஸோ இது பிஃபோர் என்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் என்ட்ரி. இங்கே பாருங்கள், பிரேக்கோட டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனிங் ட்ரையாங்கிளே வந்து மல்டிபிள் என்ட்ரியெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம எடுத்ததுலேயே ஒரு ட்ரேட் மட்டும் தான் ஃபைல் ஆகிருக்கு. மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினிங் ரேஷியோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷாக பை ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. மேபி வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். பிஃபோர் என்ட்ரி ஆஃப்டர் என்ட்ரி பார்த்துட்டு ஜிபிபியில் ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கிடச்சிருக்கு. அதையும் பார்த்துருவோம். நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்துருந்தோம். அது பிஃபோர் என்ட்ரி ஆஃப்டர் என்ட்ரி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணோம். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு. நம்ம பார்த்த ட்ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து ஃபைல் ஆகிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 1 ஹவரில் ட்ரெண்ட் லைனில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 1 மினிட்டில் ஸ்கேல்பிங் ட்ரேடிங். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். பிரேக் அவுட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னாக ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாப்லேருந்து பாட்டம் வரும் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது போலவே வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாட்டமில் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ எந்த என்ட்ரியுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக எடுக்கல. ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து எப்படி என்ட்ரி எடுப்போமோ அப்படி தான் வந்து எடுத்திருக்கோம். நம்ம பிஃபோராக வந்து புல் ஃப்ளாக் பார்த்துருந்தோம். அந்த புல் ஃப்ளாக் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன், அடுத்தது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இது எந்த சினாரியோ நம்ம பார்த்துருவோமா? இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளில் நம்ம வந்து 882ல் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்குமா? ஸோ அந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. அந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு டார்கெட் கரெக்டாக கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இது டிரைவ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்ட் ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷன் படி லோவர் ஐ. இது வந்து கன்ஃபார்மாக செல்லு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது பிஃபோர் என்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் என்ட்ரி. கரெக்டாக வந்து டார்கெட் ஹிட் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். சிமிலர்லி இது 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். இது டிரைவ் பேட்டர்ன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம், டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். நம்ம செட் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்னைப்பர் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி என்ட்ரி தான் இது. கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்திருக்கோம்.
அது போலவே டார்கெட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், பிஃபோர் என்ட்ரி, இது ஆஃப்டர் என்ட்ரி. நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகிருக்கு. டார்கெட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த கரெக்ஷனை நம்ம வந்து கேட்ச் பண்ணது பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுத்தது. ஸ்டில் வந்து இப்போதைக்கு பை ஆகிட்டுருக்கு. ஓகே, நாம் வந்து ரெகுலராக வந்து ஃபாரெக்ஸில் மேஜர் கரன்சிஸ் ஸ்விங் ட்ரேடிங் பார்ப்போம். பட் இந்த வாரம் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்விங் வரல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங் கிடச்சிருக்கு. வாங்க அதை பார்த்துருவோம். ஜிபிபி யூஎஸ்டி 1 ஹவர் சார்ட் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் வீக். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கரன்சி வந்து ரெகுலராக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவோம். இருந்தாலும் வந்து இந்த வாரம் வந்து ஸ்விங் வந்து எல்லா இதுலேயுமே கிடைக்கல. ஜிபிபி யூஎஸ்டியில் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணுவோம். எஸ்டர்டே வந்து டார்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கம் வரல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துட்டு தான் வந்து பை ஆகி போயிட்டுருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் போட்டு அக்ரிஷியாக வந்து பை ஆகிட்டு கரெக்ஷன் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் அடிச்சுட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா பை ஆகி போயிருக்கு. பட் ஸ்லோவாக தான் அரைச்சி தான் போயிருக்கு. இருந்தாலும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணி அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கரன்சிலாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ப்ரோ லெவலில் வந்து அனலைஸ் பண்ணணும்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அந்த அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வந்து பேட்டர்ன் வந்து கமெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ அனதர் வீடியோ. தேங்க் யூ.